இப்போ இந்த வீக் ஒரு பாட்டு முத்தமிழ் பாட்டு ட்ரெண்டுனா அது நீங்கள் பண்ணுறீங்க, அது நம்ம கனெக்ட் ஆகுது. எல்லாம் தாண்டி வேற ஏதோ ஒரு கண்டென்ட் அசோசியேஷன் ஓகே இது நம்ம பண்ணிட்டுருக்கோம், ட்ரேட்மார்க் செட் ஆயிடுச்சு, இதெல்லாமும் பண்ணுவோம் அப்படின்னு பேரலாக ஐடியாஸ் உங்களுக்கு பிச்சை? ஆமாம் ப்ரோ, இப்போ நட்சல் பண்ணுறோம், ரெக்கார்டிங் செஷன் பண்ணுறோம். அம்மா எப்படி வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் என் சைடு வீடியோஸ் போய் இவன் அம்மா வீடியோஸ் நிறையா போடுவான். அப்புறம் இன்டர்வியூஸ் எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற வீடியோவும் போட்டுருக்கான். இல்லை அதுவும் இன்டர்வியூஸ் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்டர்வியூஸ் எப்படி பண்ணுவாங்க, ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீடியோஸ், ஸ்டோன் ஏஜ் ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு. எல்லா வீடியோஸ் ஸ்டோன் ஏஜ் ஹே கம் ஆன் அப்படின்னு ஒருத்தர், பாலான்னு ஒருத்தர், ஓகே, ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் அவரு பண்ணிருக்காரு யூஸ்வலா. அண்ட் அது இல்லாமல் லாங் ஃபார்மேட்ஸ் பண்ணிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதான் இனி என்ன ஸ்பார்க் வந்தாலும் எடுத்துருவோம் டக்குன்னு. ஓகே இதை வச்சு ஃபன் பண்ணலாம் இதான் போறோம் அப்படின்னு இதுல இருக்கு. அது வந்து நம்மளுக்கு நல்லா போயிட்டு இருக்க ஒரு விஷயம். அது பாட்டுக்கு அது வரும்போது அது போயிட்டு இருக்கு. மற்றபடி நம்மளுக்கு வரதை நம்ம விட்டுற வேணாம். அது வரதையும் எடுத்து போட்டே இருப்போம், எழுதி அது மாதிரி கண்டென்ட் பண்ணி போட்டுக்கிட்டு. ஓகே இல்ல ப்ரோ, இப்ப நம்ம ஷோ வந்து இல்ல ப்ரோ, இன் ஜென்ரலாவே நம்ம ஜாலியா பேசினா கண்டென்ட்டுமே ஜாலியா இருக்கும் என்னைக்குமே. ஓகே, நம்ம சீரியஸ் கைஸா இருந்தா நம்ம சீரியஸா நமக்கு சீரியஸ் கண்டென்ட் வராது. ஸோ எப்பயுமே ஜாலியா விளையாடிட்டு பிளேஃபுல்லா இருந்தா தானே பண்ண முடியும். ப்ரோ வந்து அதாவது நானாச்சு பரவாயில்ல, மக்களாம் கலாய்ப்பேன். ப்ரோ கலாய்க்கர்லாம் வந்து கொடுமையா இருக்கும், அதை நான் சொல்ல விரும்பல. ஓகே ப்ரோ வந்து நம்மள பழி போடுறாரு. இப்ப என்னன்னா அவர் மேல ஹைலைட் ஆயிடுச்சுல. இல்ல எல்லாருமே நாங்க வந்து லைக் சர்க்காசம் பண்ணிட்டு ஜாலியா தான், ஜாலியா இருக்க டீம் தான் எல்லாருமே. ஜாலியா தான். எல்லாருமே ஜாலியா.